இந்த காலகட்டத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளை எங்களுக்காக தெரிந்து கொண்டப்பா, ஆண்டவர் உம்மானை தெரிந்து கொள்ள பாத்திரங்களாக எங்களை கொண்டு வந்திருக்கிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அனாதி தீர்மானத்தின் வழியாக எங்களை இப்பொழுது தகப்பனே புரோஜனம் உள்ளவர்களாக எங்களை மாற்றப் போகிறபடியாக மக்கள் நன்றி அப்பா. பேசப்படுகிற வார்த்தைகள் ஆண்டவரே மாம்சத்தில் வெளிப்படாதபடி ஆவியானவர் மாத்திரம் நீங்க பேசுங்க. ஆண்டவர்கள் வாழ்க்கை இந்த நாள் தகப்பனே ஒரு மாதத்தில் அடி வழியாக ஒரு மறுரூபமாகும் வழியாக எங்களை நீங்க கிரியை செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியை பெறப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்படுகிற பகுதி ஏசாயாவின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏசாயா 41ஆம் அதிகாரம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இந்த வேத வசனத்தை ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். Fear not, though walk Jacob, and ye men of Israel, I will help thee, saith the Lord and thy Redeemer, the Holy One of Israel. இந்த இடத்துல எதற்காக ஆங்கிலத்தில் வாசித்தேன் என்றால், யாக்கோபு என்னும் பூச்சியை தமிழாகத்துல இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனால் ஆங்கிலத்துல இது ஒரு புழு என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. பூச்சி என்றால் ஒரு பெரிய ஒரு இதுவா அளவுல பெரிதா இருக்கும். புழு என்றால் ஒரு சிறியதா இருக்கும். ஒரு புழுக்களிலே ஒரு புழுக்கள் இருக்கும். நாம் பார்த்திருக்கோம் சிறிதாக. அப்படிப்பட்ட புழுவாக இந்த இடத்துல யாக்கோபை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அழைக்கிறார். அப்படிப்பட்ட புழுவை எப்படியாக கர்த்தர் சொல்கிறார்? பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த நாளிலே துணை நிற்கிறேன் என்ற வார்த்தையிலே நாம் தியானிக்க போகிறேன். எப்படியாக கர்த்தர் நம்மிடத்திலே துணையாக இருக்கிறார், நான் எப்படியாக துணையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாள் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. 15ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிது கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். இந்த இடத்துல யாக்கோபை எப்படியாக அழைத்தார்? ஒரு புழு என்று அழைத்தார். அந்த புழுவை எப்படியாக மாற்றுகிறார் என்று பார்த்தால், நமக்கு தெரியும் ஒரு புழுவாக வரும்போது அதற்கு அடுத்த தருணம் என்ன? பட்டாம்பூச்சியாக மாறும். அதுதான் இயற்கையின் நீதி. ஆனால் தேவன் இந்த இடத்துல புழுவா இருக்கிற யாக்கோபை போர் அடிக்கிறதுக்கு அவர் எப்படியாக மாற்றுகிறார்? புதிது கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறார். இந்த இடத்துல இந்த வார்த்தை எதை விவசாயிகளுக்கு ஏற்றதாய் இருக்கும். எப்படியாக ஒரு நெற்கதிரோ இல்ல கோதுமை மணிகளோ அதற்கு அறுவடை செய்த பிறகு அது தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு ஒரு மிஷின் தேவைப்படும். அந்த மிஷின் பழுதற்று காணப்பட்டால் அதை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் அது எப்படி புதிதாக இருக்கணும், அதுபோல கூர்மையான பற்கள் உள்ளதா இருக்கும் போது அது ஈஸியாக சில நிமிடங்களிலே அதை பிரித்தெடுக்க ஒரு அனுபவம் உள்ளதாய் காணப்படும். அது போலதான் இந்த நாளிலே நம்மை கர்த்தர் எப்படியாக மாற்ற விரும்புகிறார்? புதிது கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக. நாம் நினைக்கலாம், குடும்பத்துல நான் ஒரு புழுவாக இருக்கிறேன், என அற்பமாக நான் எண்ணப்படுகிறேன், என் கணவராக நான் அற்பமாக எண்ணப்படுகிறேன், என் குடும்பத்தால் நான் அற்பமாக எண்ணப்படுகிறேன். ஆனால் இந்த நாளை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன்னை புழுவாக நான் அழைக்கிறேன், நான் உங்களை எப்படியாக மாற்றப் போகிறேன்? புதிது கூர்மையான எந்திரமாக்குகிறேன். இப்ப வேதத்துல கூட பெண்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பலவீனமான பாண்டம். ஆனால் பலவீனமான பாண்டத்தை கர்த்தர் எப்படியாக மாற்றுகிறார்? அவருடைய பலத்தால் நம்மை பலவானாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். மீண்டுமாக இன்னொரு மீகாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். மீகா 4:13. சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பு, உன் குழம்புகளை வெண்கலமுமாக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கு என்றும் அவர்களுடைய ஆஸ்தியை
பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கு என்று நியமிப்பாய். இந்த இடத்துல எப்படியாக அழைக்கிறார்? சீயோன் குமாரத்தியே, முதலாவது நம்மை பார்த்து சொன்னார், புதிதும் கூர்மையுள்ள கற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன் என்று. அடுத்தபடியாக உன் கொம்புகளை இரும்பு, உன் குழம்புகளை வெண்கலமாக்குவேன். ஏதாவது இரும்பும் வெண்கலம் எதற்கு பயன்படுத்தப்படும்? ஒரு பாதுகாப்பை கொடுப்பதற்காக. நம்முடைய வீட்டுல இருக்கிற கேட்டெல்லாம் எதாவது செய்யப்பட்டது? இரும்பால செய்யப்பட்டது. இந்த போர் செய்வதற்கு செய்யப்படுகிற எல்லா பொருட்களும் எதாவது செய்யப்பட்டிருக்கும்? இரும்பு, வெண்கலம். இப்படியாக ஒரு சிறப்பான காரியங்களை வைப்பதற்கு நாம் எது? இந்த வெண்கல பகுதி என்பது மிகவும் என்னது? ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருளாய் காணப்படுகிறது. இந்த திரவியத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாவற்றுக்கும் ஒரு ராஜாவோட அரண்மனை கட்ட வேண்டுமானால் தங்கத்தினாலும் வெள்ளியாலும் செய்யப்பட்டிருந்தாலும் மிக முக்கியமான காரியங்கள் பாதுகாப்பு தேவைப்படுகிற இடத்துல இரும்பும் வெண்கலமும் முதன்மையாக காணப்படும். அதனால செய்யப்பட்ட பொருட்களை ஈஸியாக என்ன பண்ண முடியாது? முறிக்க முடியாது என்பதால அந்த இரும்பாலும் வெண்கலத்தாலும் செய்யப்படும். அப்படியாக இந்த பெண்களாகிய நம்மை அவர் எப்படியாக மாற்றப்படுகிறார்? இரும்பாகவும் வெண்கலாக மாற்றப்படுகிறார். இது உடனடியாக இரும்பு வெண்கலமும் நம்ம எப்படியாக இருக்கிறோம்? வீட்டுல ஒரு விசேஷமோ இல்ல ஒரு விசேஷமா இருக்கும்போது நம்ம எப்படியா இருப்போம்? முகம் கலர்ந்து நாம் இருப்போம், ஏதாவது ஒரு சிரிப்போடு அடைவோம். அதே ஒரு பிரச்சனையா இருக்கும் போது எச்சிகள் சிங்கத்தை போல நம் குணங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படி மாறக்கூடாது என்று அவர் நம்மை சொல்கிறார். இரும்பாக இருக்கணும், வெண்கலமாக இருக்கணும். அப்படி யாரால் இரும்பு வெண்கலம் தான் கத்தியத்தில் குத்திடலாமே, கத்தி கூட வார்த்தைகளை பேசலாமே அல்ல. இரும்பு எப்படி பாதுகாப்பை கொடுக்கிறதோ அது போல நம் குடும்பத்திற்கு நாம் இரும்பாக இருக்க வேண்டும், வெண்கலமாக இருக்க வேண்டும். நம் தேசத்திற்கு நாம் இரும்பாக இருக்க வேண்டும். தேசத்தின் பாதுகாப்பிற்காக பெண்களாகிய நாம் எப்படியாக இருக்க வேண்டும்? கூர்மையான கற்கொள்ள எந்திரமாக இருக்கணும். எல்லாமே ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய பெண்களால் தான் முடியும். ஆண்களும் எல்லா வலிமையான காரியங்கள் செய்வாங்க. ஆனா மல்டி டாஸ்கிங் என்ற காரியங்கள் ஒரே நேரத்துல பற்பல வேலைகள் செய்வது யாரால் முடியும்? பெண்களால் மாத்திரம் தான் முடியும். படிக்கும் போதே காரியங்களை செய்வாங்க, சமையல் செய்யும் போதே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. எல்லா வேலையும் தானத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறார்? நம் தேவன் பெண்களாகிய நமக்கு தான். அதனால பெண்கள் எல்லாவற்றுக்கும் நாம் எப்படியா இருக்கணும்? குடும்பத்தை கட்டி காட்டுறவர்களாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் இந்த வழி நம்மை பார்த்து சொல்கிறார். நம்ம எப்படி ஒரு கண்ணாடி பொருளை போல இருக்கக்கூடாது. எல்லாரும் ஏதாச்சும் ஒரு கல்லோ சின்ன பொருள் விட்டா கூட இல்ல பெரிய ஒரு கல் விழுந்தாலே உடைந்து போகும். நாம் எப்படியாக இருக்கக்கூடாது? கண்ணாடியாக இருக்கக்கூடாது, இரும்பாக. யார் என்ன வார்த்தைகளால இல்ல நாம் அடித்தாலும் முறிக்கப்படாதபடி, எந்த ஒரு தகர்ந்து போகாதபடி இரும்பாக காணப்படும் போது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார்? அவர் நமக்கு துணை இருக்கிறவரா இருக்கிறார். அந்த 41 வசனத்துல, யாக்கோபு எனும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நின்றேன். அவர் துணை நின்றபடியால் அந்த யாக்கோபு ஒன்றுமில்லாமல் கடந்து செல்லும் போது கர்த்தர் மீண்டுமாக வரும்போது அவன் ஆஸ்தியை கொடுத்தார். அவருக்கு ஒரு பெரிய கூட்டத்தை இந்த இடத்துல சிறு கூட்டம் என்று அழைக்கிறார். ஆனால் திரளான கூட்டத்தோடு அவன் மீண்டுமாக அவனுடைய தகப்பன் தேசத்துக்கு வரும்படியாக கர்த்தர் அழைத்து வந்தார். அது போலதான் நாம் சிறு கூட்டமாய் காணப்பட்டாலும் வீட்டில இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, ஆண்கள் இருப்பாங்க. பெண்களுடைய தொகை கம்மியா இருக்கும், அந்த இடத்துல வாய்ஸே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்துல நாம பெரும் கூட்டமாக கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். எப்படி நாம் இரும்பாகவும் வெண்கலமாகவும் காணப்படும் போது ஒரு காரியத்தை ஈஸியா செய்து முடிக்கும் போது நாம் அந்த குடும்பத்திற்கு நாம் எப்படியா இருப்போம்? எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நமக்கு துணை நிற்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் நம்ம என்ன சீஷர்கள் கூட இயேசுவோடு தான் இருந்தாங்க. அவர் இயேசுவோடு கூட இருக்கும் போது அவர்கள் என்ன பண்ணாங்க? ஒரு படகில் அவர்கள் பயணம் செல்லும் போது புயல் காற்று வந்தது, அலைகள் அடித்தது, அவர்கள் பயந்தார்கள். ஆனா தேவன் அவரோடு தான் இருந்தாங்க. அது போலதான் நாமும் தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்று அறியாதபடி தேவையில்லாத பயத்தினால நம் வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம். நாம் மட்டும் பயப்படல, நாம் மட்டும் கவலைப்படல, நம் குடும்பத்தில் இருக்கிறவர்களை நம்ம என்ன பண்றோம்? கவலைப்பட வைக்கிறோம். எல்லா காரியத்தை நம்ம என்ன பண்றோம்? ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரலாம். இப்ப இந்த மழை காலத்துல கூட என்ன பண்ணிருக்கலாம்? வீட்டுல பால் இல்லைன்னு சொல்லிருக்கலாம். நம்ம என்ன பண்ணிருப்போம்? பால் இல்ல, பால் இல்ல நமக்குள்ள புடம்பி இருப்போம். அப்புறம் நம்ம வீட்டுக்காரர்கிட்டயோ போய் பால் இல்லைன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க? பெருசா அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது தேவை. காஃபி போட்டு கொடுத்தா குடிப்பாங்க, போய் வாங்கணும்னு அவசியம் அவங்களுக்கு இல்லை. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? ஓகே இல்ல பரவாயில்ல, காஃபி இல்லாம இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ண? உடனே போகும் நமக்குள்ள வந்து என்ன பண்ணுவோம்?
பண்ணுவோம், அவர்களையும் கவலைக்குள்ள ஆக்கும்படியாக தொந்தரவு செய்து கொண்டிருந்தோம். இது சாதாரண விஷயம். இதே போல பெரிய பெரிய காரியங்கள் வரும்போது நாம் கவலைப்படுவதை பார்க்கிலும் நம் குடும்பத்தில் இருப்பவர்கள் என்ன பண்ணுவோம், கவலைப்படும்படியாக கட்டாயப்படுத்துவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் துணையா இருக்கிறவர் யார்? நம் தேவன். அப்ப சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் பயப்படாது. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு என்ன சொல்றார்? ஒவ்வொரு நாளுக்கென்று பயப்படாதே பயப்படாதே என்று என்ன சொல்றார்? அந்த வருஷத்துக்கு ஒவ்வொரு நாளுக்கும் அவர் என்ன சொல்லிருக்கார்? பயப்படாதே என்ற வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதத்துல அப்படித்தான். எந்த வசனமா இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் பயப்படாதே திகையாதே கலங்காதே என்று கர்த்தர் நம்மை பார்த்து ஒரு ஆறுதலின் வார்த்தையை கொடுத்திருக்கிறாங்க. அது போலதான் நாமும் பயப்படாதபடி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் சொல்லுவோம். எந்த சூழ்நிலையும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் பாடலை பாடுவோம். வெகுவசையா பாட்டு. தண்ணீர்கள் கடக்கும் போது அக்கினியில் நடக்கும் போது எல்லாரும் பாடலாமா? தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கிறேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே இருந்தாலும் எந்த நேரமா இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட என்ன பண்ணுவார்? காரியங்களை வாழ்க்கை செய்யும்படியாக துணைப்பார். நாம் துதிக்கும் போது துதியானது பரலோகத்துக்கு கடந்து செல்கிறது. இறங்கி வருகிறது என்ன? கர்த்தருடைய மகிமை. கர்த்தருடைய மகிமையை வர்ணிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆராதனை நேரத்தில் நாம் துதிக்கிறோம்? உள்ளத்தின் ஆழத்திற்கு துதிக்கிறோம் என்று கர்த்தர் அறிவார். மனிதர்களால் நாம் என்ன செய்கிறோம்? அந்த நேரத்துல அசதி வரும், அந்த நேரத்துல கொண்டை பாட முடியாது இருக்கும். கர்த்தர் இந்த வரையிலே நீ என்னை துதிக்கும் போது உன்னை மகிமையாக ஒரு அலங்காரமான கிரீடமாய் வைப்பேன் என்று அவர் இந்த வரையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். உன்னை உன் குடும்பத்திலே பெரிதானவனாக, உன்னை ஒரு பெரும் கூட்டமாக மாற்ற வேண்டுமானால் நீ என்னை சபையிலே ஒரு அலங்கரிக்கப்பட்டவனாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கார். அநேகர் நம்மை வெட்கப்படுத்தும்படியாக வரலாம். அந்த நிலையிலே நாம் எப்படியாக இருக்க வேண்டும்? நான் இரும்பாக இருப்பேன், நான் ஒரு பாதுகாப்பே, நான் ஒரு அரண் என்று நிற்கும் போதே கர்த்தர் அதே 15ஆம் வசனத்துல நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். 41:15 அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். இந்த இடத்துல ஒரு பெரிய என்ன சொல்றது, இப்படி நடக்குமான்ற ஒரு காரியம். மலைகளை மிதித்து, மலைக்காலத்தை நம்ம போட்டோ எடுப்போம், ஆனா மிதிக்க முடியுமா? முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கும் போது அந்த மலைகளை மிதிக்க முடியும். அது மாத்திரம் அதை நொறுக்க முடியும். அதை பதருக்கு ஒப்பாயிடு. எப்படி ஒரு மரத்துல என்ன பண்றோம்? ஒரு கோதுமையை நம்ம என்ன புடைக்கும் போது பதர் தனியாக வருகிறதா? அதே போல துன்பங்களை அவர் பதராக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிகள் கர்த்தருக்குள்ள அதே சொல்லுவாங்க. அவனப்பா இந்த பதராக அந்த துன்பங்கள் பழக்கட்டமாப்பா நான் மலையை பிடிக்க வேண்டும் என்று கர்த்தர் நாமத்தினாலே ஆவியானவர் இந்த மலையை நாம் நொறுக்கும்படியாக ஒவ்வொருவரையாக மறுரூபமாக்கி வந்திருக்கிறார். இந்த வார்த்தையாய் அல்ல, இது தேவனுடைய வார்த்தையாக ஜீவனுடாக கடந்து வருகிறது. அது மாத்திரமல்ல, அதை என்ன காற்றாக எப்படி சுழல் காற்று வந்து அதை பறக்கடிக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குடும்பத்தில் காணப்பட்ட குழப்பங்களை கர்த்தர் அவர் மாற்ற விரும்புகிறார். இப்படி ஒரு பெண்ணானவள் நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று பார்க்க போனால் கர்த்தர் துணை இருந்தால் புழுவை எப்படியாக மாற்றுகிறார்? புதிது கூர்மையான பற்களுடைய எந்திரமாக அவர் மாற்றுகிறார். அப்படியாக கர்த்தர் துணை, நாம் துணையாக இருந்தால் எப்படியாக இருக்கும்? குடும்பம் அழகாக இருக்கும், தேசம் அழகாக இருக்கும், சபை அழகாக இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த துணை துணை என்று நம் வேதத்துல பாத்தீங்கன்னா எபிரேய பாஷையில துணை என்றால் எஸ்ஸர் என்று அர்த்தம். எஸ்ஸர் என்றால் துணை. நம் வேதத்துல எபிரேய வேதத்துல 21 முறை அது என்னவாக எஸ்ஸர் என்ற வார்த்தை குறிக்கப்பட்டிருக்கிறது.
அந்த 21 முறையில 2 முறை பாத்தீங்கன்னா பெண்களை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்கள் என்றால் யார்? முதல் பெண்ணாகிய ஏவாளை ஏற்ற துணையாக தேவன் கொடுத்தார். அந்த ஏற்ற துணை என்ற வார்த்தைக்கு எபிரேய பாஷையில எஸ்தர் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண்மணியை 2 முறை அந்த இடத்துல கர்த்தர் குறிக்கிறார். பிற்பாடு மற்ற ரிமைனிங் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 முறை இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி துணை வேண்டும் என்று அவர்கள் அழுகையின் குரலை அவர்கள் முறையிடும் போது மற்ற வார்த்தைகள் தேவனை குறிக்கப்படுகிறது. தேவன் துணையா இருக்கும் போது நாம் எல்லா காரியம் நமக்கு வெற்றியா இருக்கும். நாம் துணையா இருந்தால் என்ன காரியம் இருக்கிறது நாம் பார்ப்போம். நமக்கு எல்லாருக்கும் மோசேயுடைய மனைவி யாரு? சிப்போரா. சிப்போராவுடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்காது. ஆனால் அவங்க மிகப்பெரிய காரியத்தை வேதத்துல செய்திருக்காங்க. சிப்போரா பாத்தீங்கன்னா அவர் எந்த தேசத்தை சார்ந்தவர்? மீதியானவர்களுடைய தேசத்தை அவர்கள் சார்ந்தவர்களா இருக்காங்க. அவர்கள் ஒரு புறச்சாதியான ஒரு தேசம். கர்த்தர் யாரை அழைத்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை தான் என்ன பண்ணிருக்கார்? தன் ஜனங்களாக வைத்திருக்கிறார். அவர்கள் கொடுத்த ஒரு கட்டளை பார்க்கிற விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்பது. அது ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தை. அது வம்சமாக அது செயல்பட்டு வந்தது. மோசேயும் ஒரு எபிரேய தேசத்துல பிறந்தவனாக இருந்தான். ஆனாலும் அவன் அந்த அரண்மனை வாழ்க்கையை விட்டு கடந்து செல்லும் போது அவன் மீதியான தேசத்துல ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறான். அந்த பெண்ணுடைய பெயர் தான் சிப்போராள். அவர் எப்படியாக காணப்பா புறஜாதியாக இருக்கிறாங்க. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மீண்டுமாக எகிப்து தேசத்துக்கு வந்து தன் ஜனங்களை அழைத்து செல்லும்படியாக மோசேயோ சிப்போராளோட பிள்ளைகள் எல்லாம் பிரயாணப்பட்டு வருகிறார்கள். ஒரு இரவிலே அவர்கள் என்ன பண்றாங்க? ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. அவன் தங்கி இருக்கும் போது சடுதியிலே தேவனானவர் மோசேயை கொலை செய்யும்படியாக அங்க வருகிறார். அப்படி வரும்போது சிப்போராள் என்ன பண்றாங்க? ஒரு ஷார்ப்பான ஒரு கல்லை எடுத்து அவருடைய குமாரனுடைய நுனித்தோடை அவர்கள் என்ன பண்றாங்க? அதை நீக்கி விட்டு இன்று இந்த ரத்தம் எப்படியாக காணப்படுகிறது? விருத்த சேதனம் பண்ணப்பட்டு உங்களுடைய பிள்ளை ஆண்டவனாக மாற்றப்படுகிறது. எதற்காக இந்த சூழலை? எதற்கு கர்த்தர் மோசேயை கொலை செய்ய வேண்டும்? இந்த இடத்துல யார்? மோசேயை தேவன் அழைத்து தன் ஜனங்களை கொண்டு அழைத்து வரும்படியாக அழைத்தார். ஆனால் மோசே அந்த இடத்துல என்ன பண்ணல? முன்மாதிரிகளாக இல்லை. அந்த முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு இல்லாதபடி அவன் கர்த்தர் அழைத்தவுடனே கடந்து வந்தவனா இருந்தார். அந்த மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாக அதற்கு கொலை செய்யும்படியாக அவர் வந்தார். ஆனால் தூங்கி கொண்டிருந்தான் மோசே, விழுந்திருந்தால் சிப்போராள். நாம் கணவர்களும் அநேக நேரங்களில் தூங்கி கொண்டிருப்பாங்க. கர்த்தரை அறியாதவர்கள் தூங்கி கொண்டிருப்பாங்க. சபைக்கு வராதபடி தடைகள் ஏற்படலாம். ரட்சிக்கப்பட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வாரத்தில் மாதத்துல ஒரு நாள் வந்து கம்யூனியன் வாங்கிட்டு கடந்து செல்வாங்க வேலையின் காரணமாக. ஆனால் தேவனுடைய நாளிலே சபைக்கு வராதபடி இருக்குமானால் மனைவிகளாகிய நம்முடைய பொறுப்பு தான். எப்படி சிப்போராள் விழுத்திருந்து அந்த காரியத்தை செய்தாலோ அந்த நாளிலே சிப்போராள் ஒரு எஸ்தராக தன் குடும்பத்தை பாதுகாத்தால். மோசேயை கொலை செய்யப்பட்டிருந்தார். எகிப்து தேசத்தின் ஜனங்கள் எப்படியாக இருப்பார்கள்? காரியம் மாறுதலாக காணப்பட்டிருக்கும். ஆனால் அந்த இடத்திலே புரட்சியாக இருந்தாலும் ஞானம் உடையவனாக தன் கணவனையும் தன் பிள்ளைகளை பாதுகாக்கிற பொறுப்பு அந்த சிப்போராளுக்கு காணப்பட்டது. அது போல நாம் இருக்கிறோமா? நம் பிள்ளைகள் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்து பிள்ளைகளை எப்படியாக வளர்க்க வேண்டும் என்று உண்மையாக ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜபத்திலே பிள்ளைகளை வசனம் சொல்ல வைத்து பாடலை பாட வைத்து சொல்லுகிற குடும்பம் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட குடும்பம் மாத்திரமல்ல, பிற்காலத்தில் அது கர்த்தருக்கு என்று அது என்ன ஊழியம் செய்கிற குடும்பமாக அதை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். பிள்ளைகளை சிறு வயதிலிருந்து வசனங்கள் சொல்ல வேண்டும், பாடலை பாட வைக்கணும். இல்ல அந்த இடத்துல நான் சொல்லி சொல்லி கேட்கலன்னு சொல்லி விட்டோமானால் பிறமை எடுக்கிறவர்களாக காணப்படணும். ஏன்னா இந்த எடுக்கிற வயதுல விட்டால் வளர்ந்த பிறகு நாம் என்ன பண்ண முடியாது? பிள்ளைகள் நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கவே மாட்டாங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அது எப்படியாக காணப்படும்? அது ஆண்டவர் வலையை போடும் போது அந்த மீன் அகப்பட்டு விட்டால் ஒரு சேதமும் இல்லாம வந்து விடமா. ஆனால் சொல்லி சொல்லி கேட்காத போது அவர் என்ன பண்ணுவார்? தூண்டில போடுவார். தூண்டில போடும் போது கிழிக்கப்பட்டு எடுக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட சூழல் பிள்ளைங்க வர வேண்டுமா? அப்படிப்பட்டவர்களா இருந்தால் இந்த சபையை பாத்திரவான்களா இருக்க முடியாது. நாம் அநேக வசனங்களை கேட்கிறோம், வசனங்களை நாம் தியானிக்கிறோம். நம் பிள்ளைகளை வளர்க்கிற விதம்
மாறுதலாக காணப்பட வேண்டும். புறஜாதிகள் மத்தியிலே நம்மை விசேஷித்தவராக இவர்கள் மூலமாக தன் பிள்ளைகள் போதனைக்குள்ளாக காணப்பட நான் கர்த்தரால் போதிக்கப்பட்டே வளருவேன், என்னுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்ற வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாம் சொல்லி தருவதாக இருக்க வேண்டும். இப்படி சிப்போராக எஸ்தராக காணப்பட்டாங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்கணும்னால் எஸ்தரை குறித்து பார்க்கணும்னால் முதலிலே அவன் எப்படியாக காணப்பட்ட ஒரு அடிமை பெண்ணாக காணப்பட்டாங்க. அடிமை பெண்ணாக இருக்கும் போது அவனை யார் வளர்த்து வந்தது? மொர்தெகாய் வளர்த்து வந்தாங்க. மொர்தெகாயுடைய எல்லா காரியத்தின் நிமித்தமாகத்தான் அவர் அரண்மனைக்குள்ளாக போகும்படியாக ஒரு சாக்கியம் கிடைத்தது. அரண்மனைக்குள்ளாக அவர் போன பிறகு அவருடைய லைஃப் எப்படியாக மாறினது என்றால் நாம் எடுத்து வாசிப்போம். எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். முதலாவது ஒரு நிமிஷம். யாராவது அழைப்பிக்கப்படாமல் முன்முற்றத்தில் ராஜாவிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றவரை சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரர்களுக்கும் இது ராஜாவுடைய சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும் போது. இப்போ இந்த இடத்துல அந்த சூழ்நிலை எப்படியாக இருக்கிறது? எஸ்தரை அரண்மனைக்கு அனுப்பப்பட்டது காரணம் என்ன? யூத ஜனங்கள் மீட்கப்படும்படியாக, ஆமான் கொலை செய்ய வேண்டும் என்று நியமிக்கப்பட்ட ஜனம் மீட்கப்படும்படியாக தான் எஸ்தரை அரண்மனைக்குள்ளாக மொர்தெகாய் அனுப்பும்படியாக தீர்மானித்தார். ஆனால் போன உடனே மொர்தெகாய் ஆள் அனுப்பி என்ன காரியம் இருக்கிறது சொல்ல போனால் அந்த இடத்துல என்ன சொல்றாங்க? அவர்கள் காணப்படுகிற ப்ராப்ளம் அந்த இடத்துல சொல்றாங்க. என்ன ப்ராப்ளம்? ராஜா என்னை யாராச்சும் ஆளுக்கு அனுப்புனாதான் அவர்கிட்ட போக முடியும். அப்படி போனா என்ன பண்ணிடுவாங்க? சாவடிச்சிடுவாங்கன்ற ஒரு எக்ஸ்கியூஸ் சொன்னாங்க. இது போல எத்தனை பேர் நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்றோம்? நம்ம நல்ல நிலைக்கு போறோம், ஏதாச்சும் ஒரு காரணம் நம்ம உதவி கேட்க வரும்போது நாம் காரணங்களை சொல்லி கொண்டு இருக்கிறோம். சபைக்கு வருவதற்கு காரணங்களை சொல்லி இருக்கோம். அதே ஒரு திருமணத்துக்கு போக வேண்டாம், எப்படியாக நாம் ஆடம்பரமாக நம் குடும்பத்தோடு போறோமா? ஆனா சபைக்கு ஒரு குடும்பத்தோடு வருமா? இதெல்லாம் நாம் தியானிக்க வேண்டும். இப்படியாக எஸ்தர் சாக்கு போகை அந்த இடத்துல சொன்னாங்க. ஆனால் மீண்டுமாக அந்த எஸ்தருக்கு ஒரு மறுரூபம் காணப்பட்டது. அதே அதிகாரத்துல அவள் செத்தாலும் சாகிறேன் என்றார். நீ போய் சூசானியத்தை யூதரெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அன்னும் பகலும் குசியாமல் முடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நான் என் தாதிமார் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவுக்கு பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன். முதலாவது அவள் பயந்தாள், அவள் செத்து போயிடுவாள் என்று பயந்தாள். ஆனால் அடுத்தபடியாக அவளுடைய மறுரூபம் எப்படியாக இருக்கிறது? நான் செத்தாலும் சாகிறேன் என்று அந்த வழியிலே அவர் அந்த யூத தேசத்துக்கு அவன் எப்படியாக மாறினான்? ஒரு எஸ்தராக, ஒரு துணையாக மாறினபடியால் அந்த தேசம் எப்படியாக காணப்பட்டது? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசங்களாக 127 தேசங்களிலே காணப்பட்ட யூத ஜனங்களை மீட்கும்படியாக கர்த்தர் என்ன பண்ணினார்? காரியங்களை மாறுதலாக மாறினார். இப்படியாகத்தான் ஒரு மோசே வருவதற்கு ஒரு தாய், ஒரு சகோதரி 2 பேரும் தேவைப்பட்டாங்க. இந்த மோசே எப்படிப்பட்டவராய் காணப்பட்டார்? கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்கிற ஒரு சாக்கியமுடைய ஒரு மோசே காணப்பட்டாங்க. அந்த மோசையை உருவாக்கினது யாரு? அவனோட தாயானவள் 3 மாதங்கள் ஒழித்து வைத்தாங்க. அதன் பிற்பாடு முடியாது என்று அவர்கள் என்ன பண்ணாங்க? கொண்டு வந்து ஒரு நாணப்பட்டியில தண்ணீரில் விட்டு விட்டாங்க. ஆனால் விட்டு விட்டாலும் சகோதரியானவள் என்ன பண்ணாலும் அமைதியா இராதபடி அதை யார் கொண்டு போறாங்க, என்ன பண்ணலாம். ஆனால் அந்த இடத்துல ராஜஸ்திரியாக வந்து அந்த குழந்தையை பார்க்கும் போது உடனடியாக தாமதமின்றி ஞானமாய் மீறியா மனசுல கடந்து சென்று அந்த குழந்தையை வளர்க்க, எப்படியாக பணத்தையும் பெற்றுக்கொண்டு வளர்க்கிற ஒரு சாக்கியம் யாருக்கு கிடைத்தது? அந்த மோசையுடைய தாயோட பேர் என்ன? இது அடிக்கடிக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாமே வந்து பண்ணாலும் ஞாபகம் கிடையாது. மோசையோட தாயோட பேர்
மிரியாம் இரண்டு பேரும் மோசேக்கு எஸ்தராக காணப்பட்டாங்க. முதலாவது யாரு? சிப்போரா மோசேயை தன் பிள்ளைகளுக்கும் எஸ்தராக இருந்தாங்க. எஸ்தர் யூத ஜனங்களுக்கு அவர் எஸ்தராக இருந்தால். மூன்றாவது யாரு? மோசேயோட தாயை யோகபேத் மற்றும் மீரியா என்ன பண்ணாங்க? மோசேக்கு எஸ்தரா இருந்தாங்க. இப்படியாக புத்தி உள்ள ஸ்திரீகளாக நாம் இருக்க வேண்டும். நாம எப்படியாக அவர் மாற்றி வைத்திருக்கிறார்? ஒரு துணையாக. அப்படித்தான் பெண்கள் உருவாக்கப்பட்டிருக்காங்க. பெண்கள் ஒரு துணையாக மாத்திரம் தான் வாழ வேண்டும். நாம் சொல்ல எப்ப வந்தாலும் நம்ம தான் எல்லாம் இருக்கணுமா? ஏன்னா ஆதாமுக்கு எப்படியாக மாற்றி கொடுத்தார்? ஏற்ற துணைதான். ஆதாமை ஆட்டுக் கொள்வதற்காக ஏவாள் உருவாக்கப்படவில்லை. ஏவாள் ஒரு ஏற்ற துணையாக இருக்கும்படியாக, தன் கணவனுக்கு கீழ்ப்படும்படியாக, நம்முடைய புதிய பாடல் உபதேசத்தின் வழியாக கணவனுக்கு கீழ்ப்படுகிற மனைவியாக தான் வாழ வேண்டும். ஆண்டு கொள்வதற்காக அல்ல. அதே ஆண்கள் அன்பு கூறுவது, அன்பு என்ற ஒரு வார்த்தையை எல்லா சகலமும் அடைந்திருக்கிறது. அது ஈஸியான ஒரு விஷயமும் அல்ல. ஆனால் பெண்களாக நாம் ஒரு துணையாக, கணவன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் துணையாக நிற்கும் போதே காரியங்கள் அந்த இடத்துல நிச்சயமாக மாற, எதிர்த்து நிற்கும் போது காரியங்கள் அதே மாறுதலாக மாறி போகும். இன்னொரு ஒரு புத்தி உள்ள ஸ்திரியை குறித்து நாம் பார்ப்போம். 2 சாமுவேல் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 சாமுவேல் 20:16. அப்பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்திலிருந்து சத்தமிட்டு, கேளுங்கள் கேளுங்கள், நான் யோவாவோடு பேச வேண்டும், அவரை நீங்க கிட்டி வர சொல்லுங்கள் என்றார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தாவீதுக்கு விரோதமாக ஒருவன் எழுந்திருக்கிறான். அவன் பாத்தீங்கன்னா சேவா என்ற தேசத்தான். அந்த இடத்துல அவனுடைய பேரும் சேவாதான். தாவீதுக்கு விரோதமா எழுதுறதுனால அவனை கொலை செய்யும்படியாக தாவீதுடைய ஆட்கள் எல்லாம் வராங்க. அப்படி வரும்போது அந்த இடத்துல ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ, அவளை எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ எழுதி என்ன சொல்றாங்க? திரும்பி வாசிப்போம். அவன் சத்தமிட்டு, கேளுங்கள் கேளுங்கள், நான் யோவாவோட பேச வேண்டும், அவனை இங்க கிட்ட வர சொல்லுங்கள். இப்போ ஒரு பட்டணத்தை என்ன பண்ண போறாங்க? இந்த ஒரு சேவா என்ற பட்டணத்துக்குள்ள மறைந்திருந்தான். அந்த மறைந்திருந்த அவனை கொலை செய்வதற்காக வராங்க. அந்த யோவாவே நம்முடைய தாவீதுடைய ஆட்களாகிய ஒருவன், அவன் வந்து அந்த தேசத்துல அந்த சேவாவை தேடிக்கொண்டு வராங்க. ஒருவனை தேடி வருவாங்க, காணாமல் போனால் என்ன பண்ணுவாங்க? தேசத்துல எல்லா காரியத்திலும் வருகிறவர்களுக்கு எதிராக கொலை செய்வார்கள். இப்படி காரியங்கள் இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு பெண்ணானவள் புத்தியா எழுவென்று அவளை யோவாவோடு நான் பேச வேண்டும் சொல்றாங்க. நாம் இருந்தால் நம் குடும்பத்திலோ நாம் இருக்கிற வசிக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை வருவதால் நம் பெண்கள் எப்படியா இருக்கிறோம்? நம் குடும்பத்துக்காக துணை இருக்கிறோமா? இல்ல போய் எதிர்த்து போய் பேசலாம், சண்டை போடாமல் இருக்கிறோமா? நிதானித்து பார்க்க வேண்டும். ஆனால் இந்த பெண் புத்தி உள்ளவளா இருந்தபடியால் பேசும்படியாக அவள் அந்த இடத்துல போய் சொல்றாங்க. அடுத்த வசனம் இஸ்ரவேல் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலே நான் சமாதானமும் உண்மை உள்ளவளா இருக்கையில் நீ இஸ்ரவேலிலே தாய் பட்டணமா இருக்கிறதை நிர்மூலமாக்க பார்க்கிறோம். அவ எவ்வளவு ஞானமா பேசுறாங்க. இஸ்ரவேலில அவன் எப்படியா இருக்கிறாள்? சமாதானமும் உண்மை உள்ளவளா இருக்கிறாங்க. அவள் மாத்திரமல்ல, அங்க இருக்கிற எல்லாரும் எப்படி இருக்காங்க? சமாதானம் உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களா இருக்கிறதுனால அவள் அந்த இடத்துல சாட்சி உள்ளவளாக அந்த இடத்துல கடந்து போய் பேசுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவள் பேசும்போது அவள் என்ன பண்ணப்படுகிறாங்க? அந்த இடத்துல யோவாவோட நான் என்ன பண்ணல, அதை பட்டணத்தை அழிக்கும்படியாக வரலன்னு சொல்றாங்க. உடனடியாக நான் என்ன பண்றேன்? அந்த சேவாவை கொண்டு வந்து விட்டு கொடுத்து விட்டால் நீங்க என்ன பண்ண எங்களை விட்டு விடுவீங்களான்னு கேட்கும் போது அதே பதில் என்ன சொல்றாங்க? ஓகேன்னு சொல்லிட்டு அவர் அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்றார்? உடனே அவர் கடந்து சென்று அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு முதியவர்கள் இடத்துல கடந்து செல்றாங்க. அந்த 22ஆம் வசனத்துல அவன் ஜனங்களிடத்தில் போய் புத்தியாய் பேசினதினால் அவர்கள் பிக்ரியின் குமாரனாகிய சேவாவின் தலையை வெட்டி யோவாவிடத்தில் போட்டார்கள். போதும். இதெல்லாம் அவன் எப்படி பேசுறார்?
புத்தியாய் பேசுறாங்க. இங்க தமிழ்ல வந்து ஜனங்கள் எழுதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில இடத்துல முதியவர்கள் எழுதுன்னு குறிக்கப்படும். ஏன்னா முதியவர்கள் தான் போய் ஆலோசனை கேட்கும் போதே நல்ல ஆலோசனை கிடைக்கும் என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். அது போல அவர் எங்க போனால் முதிய ஜனத்திற்கு கடந்து சென்று அந்த இடத்துல புத்தியாய் பேசினதுனாலே அவர்கள் என்ன பண்றாங்க, அந்த சேவாவின் தலையை வெட்டி யோபாவிடத்துல போட்டார்கள். போட்ட பிறகு அவரவர் பட்டணத்தை விட்டு கலைந்து போனார்கள். யோபாவும் ராஜாவிடத்துக்கு போகும்படியாக இவன் புத்தியாய் நடந்ததினாலே, இவன் ஒரு எஸ்தராக காணப்பட்டதினாலே அந்த பட்டணம் காக்கப்பட்டது. சிப்போரால் தன் கணவனின் பிள்ளையும் பாதுகாத்தாள். எஸ்தர் தன் யூத ஜனங்களை பாதுகாத்தாள். யோகபேத்தும் மீரியாமும் தன் பிள்ளையாக சகோதரனை பாதுகாத்தாங்க. இவன் எப்படியாக தன் பட்டணத்தையே பாதுகாக்கும்படியாக அவன் புறப்பட்டு வந்தார். நாமும் புத்தியாய் நடக்க வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையிலே நாம் புத்தியாய் நடக்கும் போது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், அவர் துணை நிற்பார். அப்பொழுது நாமும் துணை நிற்பவராக அநேக ஒவ்வொரு காரியத்திலே நாம் துணையாக மாற்றம்தான் இருக்க வேண்டுமான்னு நினைக்க கூடாது. ஆரோன் மோசேக்கு துணையாய் காணப்பட்டான். ஆரோன் எப்படிப்பட்டவன், முதல் குமாரன். ஒரு முதல் குமாரனுக்கு அந்த காலத்தில் எல்லா அதிகாரங்களும் இருந்தது. ஆனால் கர்த்தர் அழைத்தது யாரு, மூன்றாவது மகனாகிய மோசேயை தான் கர்த்தர். அந்த மோசேக்கு யாரு சப்போர்ட்டா கொடுத்தாங்க, ஆரோனையும் மீரியாவையும் சப்போர்ட்டா கொடுத்தாங்க. சப்போர்ட்டா கொடுத்தாலும் ஆரோனுடைய அபிஷேகம் ஆசாரித்துவத்தின் அபிஷேகம் காணப்பட்டது. அதே போல துணையாய் இருக்கும் போது கர்த்தர் அபிஷேகம் நமக்குள்ளாக காணப்படும். அப்படி எல்லாவற்றிலும் நாம் துணையாக இருக்கும் போது கர்த்தர் நம்மை பெரிதாக மாற்றுவார். சிறு கூட்டம் என்று அழைக்கப்பட்ட அந்த இஸ்ரவேல் தேசம் பெரும் கூட்டமாய் மாற்றி இந்த நாளிலும் உலகத்தை அசைத்துக் கொண்டிருக்கிறது. அதே போலதான் நாமும் உலகத்தை அசைக்கும்படியாக நாம் தேசத்துக்கும் வீட்டிற்கும் குடும்பத்திற்கும் சபைக்கும் துணையாக இருக்கும் போது கர்த்தர் காரியங்கள் அவர் வாய்க்கப்படுகிறவராக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் யாக்கோபை போல நாம் எப்படியாக காணப்பட வேண்டும். அவர் கர்த்தரிடத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தார். முழு வேதாவும் இஸ்ரவேல் தேசம் என்று அவனுடைய பெயரை விட்டுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கர்த்தர் நம்மை எப்படியாக மாற்ற விரும்புகிறார், புதிது கூர்மையான பற்புள்ள எந்திரமாக இந்த வழியில நம்மை நாமே அர்ப்பணிப்போமா. ஆவியானவரே, என்னை ஒரு எஸ்தராக பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, சிப்போரா ஆண்டவரே மோசே தூங்கி கொண்டிருக்கும் போதே விழுத்திருந்தாலே அப்படிப்பட்ட விழுந்திருக்கிற அனுபவம் எனக்கு வேண்டும் அப்பா. ஆவியானவரே, நான் என் கணவனுக்கு ஒரு துணையாக இருக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவருமாக நாம் கர்த்தருக்கு வந்து ஒப்புக்கொடுப்போமா. ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை துணையாக நீர் கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, கேட்ட துணையாக நான் இருக்க வேண்டும் அப்பா. பொருந்தப்படாதவனா இருக்கக்கூடாது ஆண்டவரே. எதை கேட்டாலும் எடுத்து பேசுகிறவனா இருக்கக்கூடாது. நம்ம ஒப்புக்கொடுப்போமா. ஆவியானவரே, ஸ்தோத்திரம். ஆவியானவரே, ஸ்தோத்திரம். இந்த சிறியதாய் காணப்படுகிறவன் மாத்திரமல்ல, முதிர்ந்தவர்களுக்கும் தன் குடும்பத்திற்கு பாதுகாவலாக ஒரு இரும்பாகவும் வெண்கலமாகவும் நம்மை கர்த்தர் மாற்றுகிறார். இந்த வகையில மறுரூபம் அடையபடியாக ஒப்பு கொடுத்தவர்களுக்கு இது புதிய வார்த்தையாக இருக்கும், இது புதிய அபிஷேகமாக இருக்கும், இது புதிய உடன்படிக்கையாக இருக்கும். கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா. ஆவியானவரை ஸ்தோத்திரமப்பா. என்னை மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா. என்னை வைக்கப்படுத்தும்படியாக வருகிற சூழ்நிலையிலே நான் இருமாக இருக்க வேண்டுமாப்பா. என் குடும்பத்தை வெற்றிகரமாக நான் பாதுகாக்க வேண்டுமாப்பா. ஆவியானவரை ஸ்தோத்திரம். அந்த புத்தியுள்ள பெண்ணை போல, நான் புத்தியுள்ள பெண்ணை போல புத்தியா பேசுகிறவங்க மாற்றுங்கப்பா. அந்த புதிய காரியங்களை சொல்லி நடக்கிற தலையா நான் இருக்கக்கூடாதுப்பா. எஸ்தேரை போல நான் இருக்கக்கூடாது. ஆவியானவரே, ஆவியானவரே, நல்ல காரியங்களை சொல்லி நடக்கிற தாயாக, நல்ல காரியங்களை விளக்கி சொல்லுகிற வேதத்தை கண்டு புரிய வைக்கிற தாயாக நான் இருக்க வேண்டுமப்பா. ஆவியானவரே, சிறு வயதிலிருந்து பிள்ளைகளை நாம் எப்படியாக வளர்த்து
ஹalleluya அவ்வேளப்பா கண்ணீர்களை கடக்கும் போது இதோடு இருக்கிறதே அக்கிலே நடக்கும் போது நீ கூட வருகிறதே நீமா ராகா லாஸ்குரா பாலகுரா ஹalleluya ஹalleluya தீபாலவா குரலா சகுரவா குரலேகா ஆமே நன்றியப்பா 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 என்னை மாற்றுங்க அழைக்கிற நம்பும்படியாக நிக்காரா சாரா நிக்கவா ருவா நக்கராயா நீ கலையா நான் மலைகளை நீங்க விட்டு அப்பா நொறுக்கி போட வேண்டும் அப்பா சுட்டனை நொறுக்கி போட வேண்டும் நிக்காரா பலவா ஈஸ்வரவா குரலேகா ஆமே அப்பா பட்டியமாக நிவாரா குரலையா நிக்கரவா சபு கபரலையா ஒரு கிளையமாக நிவாரா குரலையா நம்மை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார் முழங்கால் படியிட்டு கர்த்தரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா இன்னுமாக அநேகர் ஒப்பு கொடுத்தார்களே நிக்கரவா சபு கபரலையா நிவாரா குரலையா நிவாரி குரவா சகரவா பாபா நீரவா சகுரலையா ஆமென் ஆண்டவரே என்னை மாற்றுங்க நீங்கரவா குரலையா ஓரிவானா சகுரவா குரலையா நிவாரி குரலையா ஆமென் ஆண்டவரே நீங்கிரவா சகுரவா குரலையா வாய்களை திறந்து நிவாரவா நிகவரா சகுரா நவரவா குரா நிகரவா ஓரா நிகா நிகரா நிஷாகா நிகபுரா பண்டகுரலையா ஆமென் ஹalleluya இப்படியாக வாழும்போது அவர் ஆறுகளிலே நமக்காக ஊற்றுகளை ஈஸ்வரவா நிகரவா நிகரலா சகுரலையா பண்ட காக்குகளிலே நீதியை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார் மனாந்திரங்களிலே நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நம் வாழ்வை மாற்றுவார் ஹalleluya நிவாரவா சகுரவா குரலையா நீதிமான் அழைக்கும்படியாக நம்ம பரமானது அழைக்கும்படியாக ஓ ராசா நகரவனா ஸ்ரீவாஸ்வரா ஹalleluya தக்குபார் கிதாக்குபார் ரோஷவரனா தக்கோட மகிமை நிகரவா அந்த தேராபிகளே ரோதி கொண்டே காக்க நபத்திலே ரெண்டு வருஷம் நீவானோ சிபிகுமா ஆமென் ஹalleluya ஓ சிபிரவனா குரவனா நிகரவா ஓ குரலாக்களே ஓ சபோருவா நிகரவனா பொறுத்தவர்களே நீராகவனே நிகரவனா குரலா நம் வாழ்க்கையை விருத்த செய்யப்படுவோமாக ஓ சபோருவா குரலா இருளையிலே விருத்த செய்யப்படுவதாக ஓ ரவனா குரலா வார்த்தை புறப்பட்டு வந்திருக்கிறது நிகரவனா குரலா ஆமென் விதைக்கப்பட்ட விதை நல்ல விதையாக இருக்கிறது விதைக்கப்பட்ட விதை நல்ல விதையாக இருக்கிறது பலன் கொடுப்பதோ 30 60 100 காணப்படுகிறது ஓ ரவனா குரலா கேட்கிறவன் எதிரமாய் கேட்கிறானோ அதிகமாய் பலன் கொடுக்கப்படுகிறது நிகரவா சபரவா ஹalleluya ஓரி பிரசவ நான் எப்படியாக மாற வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேட்போமா ஹalleluya நன்றியப்பா ஆவியானவர் இந்த பணியை ஏழோடு நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்களப்பா அத்தனை நான் எப்படியாக இருக்க வேண்டும் எனக்கு கற்றுக்கொடுத்தீங்கப்பா உங்க நன்றியானவரே ஹalleluya உமக்கு பிரியமானவனாக ஆண்டவரே குடும்பத்தை கட்டி காக்கிறவனாக ஆண்டவரே ஹalleluya என் பிள்ளைகளுக்கு நல்ல போதனை சொல்லிக் கொடுக்கிறவனாக என்னை
ஆவியானவரே நடத்துங்கப்பா. இதுவரை நடத்திருந்தீர்கள். எங்கள் எபிரேயராக எங்களோடு கூட இருந்து பேசுகிறீர்களப்பா. ஆண்டவரே, பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவரே, இருபுறமும் உங்களுக்குள்ள பந்தயமாய் எங்களுக்காக காணப்படுகிறப்பா. எங்கள் வார்த்தைகளை உபயோகப்படுத்திக் கொள்வதற்காக எங்கள் வீட்டில் அப்பா எங்கள் வழிநடத்துல பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் நடத்தினார்கள்.